குப்பை தோட்டம் ஆலந்தி பூனே. ஏற்கனவே பழைய வீடியோவில் அந்த வீட்டில் சைடில் ஒரு குப்பை தோட்டம் கீழே அமைச்சிருந்தோம். இப்போ மாடி வீட்டு தோட்டத்துக்கும் ஜன்னல் ஓரங்கள் வைப்பதற்கும் தேவையான எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம் என்ற அந்த இடத்துல குப்பை தோட்ட முறையில் முயற்சி பண்ணும்போது நம்ம அரிசி மூட்டை சாக்கு இது ஒரு பெரிய பேக்கு எடுத்துக்கிட்டு இந்த எப்படி க்ரோ பேக்காக மாற்றுறதுன்னா, நீங்கள் ஒரு அந்த எண்டு பகுதியை நல்லா முடித்து திருக்கி அதை அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டோ அல்லது நீங்கள் கயிறு வச்சு நல்லா கட்டிட்டிங்கன்னா, நல்லா கயிறு வச்சு இருக்க கட்டிடணும். டைட்டை கட்டிட்டு அதை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, ஒன்று சேர்ந்துருது. அதை மடிப்பு மாதிரி மடிச்சணும், சேலை மடித்து அப்படியே கட்டிட்டு அப்படியே உட்புறமாக நீங்கள் இழுத்து வெளிப்புறமாக்கிட்டிங்கன்னா அதை இப்படி நல்லா உள்ள நல்லா எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு செடி வளர்க்குறதுக்கு க்ரோ பேக் கிடைக்குது. அப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே இது உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். சில க்ரோ பேக் விலைக்கு வாங்கினீங்கன்னா அது 3 years வரும். அதுவும் உங்களுக்கு இதாகிடும். அது 60-70 அப்படிங்கிற ரேஞ்சில் செலவாயிடுது. இது வீட்டிலே உங்களை அரிசி மூட்டை சாக்கூடிய பை இருக்கும். அதுவே போதுமானது. நம்ம ஒரு 1.5 வருஷம் வந்தாலே போதும். அப்போ இது நீங்கள் கடைக்கு விலைக்கு வாங்க கூட 5 ரூபா இதில் கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக ஒரு மடிக்கும் போது நல்ல ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். நல்ல ஒரு சிட்டிங் உட்கார மாதிரி பொசிஷன் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு பை அழகமாக கிடைக்குது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் மொட்டை மாடில் வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டு ஜன்னல் ஓரமாக கேப் இருந்தால் கூட அங்கே சிட்டிங் அளவுக்கு ஒரு அடி விட்டத்தில் கிடைக்குது. 1.5 அடி உயரம் கிடைக்குது. அது மாதிரி கவர் பார்த்தீங்களா, சாதாரண ஒரு கவர், ஒரு நீங்கள் பருப்பு கவர் வாங்குறீங்க, இது நாட்டு சர்க்கரை கவர் அங்கே வாங்கும்போது அந்த ஜிப் கவர், ஜிப்பில் ஜிப்புக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஜிப்போட கவர், அப்போ அதே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்போ அந்த கவரை பார்த்தீங்கன்னா உட்காரக்கூடிய நிலையில் வச்சுருக்குறாங்க. அதே மேல் மடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குது, டப்பாமல் கிடச்சி போகும். அப்போ இதில் நீங்கள் சின்ன செடிகள் வைக்கிறதுக்கோ ஒரு 2 மல்லி செடி 3 செடி போட்டுக்கலாம், இல்லை ஒரு முள்ளங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவில் கிடைக்கும். அது மாதிரி வீட்டில் உங்களுக்கு இந்த 5 கிலோ 10 கிலோ கோதுமை மாவு உள்ள கவர் இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு பயன்படுத்த மாதிரியாக இருக்கும். இது ஒரு கீரை போடுற அளவுக்கு ஒரு 2-3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற கீரை போடலாம். வெந்தயக்கீரை போட்டுக்கலாம். வீட்டில் அஞ்சரைப்பேட்டில் என்னென்ன கீரைகள் இருக்குது அதை போடுறதுக்கு ஒரு எதுவான இதாக இருக்கும். இதுலேயும் 3 முள்ளங்கி வளர்க்குற அளவுக்கு இந்த பையோடைய சேஃப் அமைஞ்சிருக்கும். அப்போ இதை பின்பக்கமாக மடக்கி இந்த மாதிரி ஒரு செலோ டேப்பை ஒட்டிட்டால் கூட உங்களுக்கு அதுப்பா பேக் மாதிரி அமையும். அப்போ வீட்டில் பிளாஸ்டிக் சம்மந்தமாக வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு காய் தோட்டத்துக்கு பயன்படுத்திட்டோம்னா, நம்மளுடைய இதை நம்ம இது ஒரு பூமியை இந்த பிளாஸ்டிக்கை தேவையில்லாமல் கீழே போடுவோம். கண்டிப்பாக அதோடைய பாதிப்பு இருக்கும். இது நம்ம ரீயூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை 3 யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம கார்பரேஷனில் முனிசிபாலிட்டி வரக்கூடியவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க மறுசுழற்சி பண்ணிடுவாங்க. அப்போ பிளாஸ்டிக் கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது சொல்ல முடியாது. அது மறுசுழற்சிக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்த விதத்தில் கிடைக்கும் நமக்கு. அதை நீங்கள் வீட்டு தோட்டத்தில் நம்ம குப்பை தோட்ட முறையில் எந்த செலவு இல்லாமல் பண்ணுறதா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ வீட்டில் எது இருக்கோ குப்பைகளாக இருக்கின்றதோ, அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அல்லது காய்கறி கழிவாக இருந்தாலும் சரி, வெளியில் தூக்கி போடாமல் அதை நமக்கே பயன்படுத்தி மறுசுழற்சி முறை கொண்டு வரக்கூடிய வகையில் நம்ம வீட்டு தோட்டங்களையும் மாடி தோட்டங்களையும் அமைத்து கொள்வது என்பது ஒரு அடிப்படையாக தான் நம்ம இந்த குப்பை தோட்டம் ஒரு குழு ஆரம்பித்து அமைப்பை செய்து அது ஒரு முறையாக நாம் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இது பையா அமைஞ்சிருச்சு. அப்படி உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பலசரக்கு வாங்கக்கூடியது, அரிசி மூட்டை வாங்கக்கூடியது, மாவு வாங்கக்கூடியது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷம் எது தாக்கு பிடிக்குமோ அதை பிரித்து பார்த்து அதை எந்தெந்த மாதிரி செடிகளுக்கு போட்டால் நமக்கு பயன்பெறுமோ நீங்கள் அமைச்சிக்கலாம். அப்போ நாங்கள் ஆலந்தியில் ஒரு 10 நாள் கேம்ப் போட்டோம். அந்த 10 நாள் கேம்பில் சரி அந்த நேரம் அவங்க வீட்டு உள்ளவங்களுக்கு நம்ம தீப்தி அங்கே ஒரு மடம் மாதிரி கட்டி வரவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு பிளேஸ், ஒரு சிறு மடம் கட்டியிருக்கிறாங்க ஞானப்பள்ளி சொல்லி. அங்கே நம்ம இதை
இந்த முறையை போட்டால் அவங்களும் வரவங்களுக்கு காய்கறி கீரை இயற்கையாக கொடுக்க முடியும்னு நம்ம முயற்சி பண்ணோம். அதில் நாங்கள் அங்கே வீட்டில் கிடைக்கக்கூடிய தேங்காய் நார்கள் அதெல்லாம் எடுத்து வச்சோம். அதெல்லாம் நல்லா பிச்சு போட்டோம்னா இதுதான் வந்து பெட்டு கீழே அமைக்கிறது. ஒரு பைக்கு வந்து 2 விதமாக, இது வந்து 3 விதம் பயப்படுது. ஒன்று கீழ்ப்பகுதி மெத்த போல் அமைப்பு, அந்த உங்கள் பைக்கு வெயிட் தேவையில்லை, தண்ணீர் வந்து தேக்கி வைக்கும், பிடிச்சி வச்சுக்கூடும். சைடில் போடும்போது அதோடைய வெக்கை வந்து தாக்காது, மேலே வந்து மூடாக்கு போது பயன்படும். இப்படி நார்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு மட்டை எடுத்திங்கன்னா, ஒரு தேங்காயோட மட்டை ஒரு க்ரோ பேக்கு அமைக்கிறதுக்கு தேவையான அடிப்பகுதி, மேல்பகுதி, பக்கவாட்டில் அமைக்கிற தேவையான நார் கிடைக்கும். இது தூள் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வந்து காய்ப்பித்து சொல்லி வாங்கிட்டு இருக்கோம், தேவையில்லை. நீங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய மட்டைகள் எங்கே எல்லா வீட்லையும் வேஸ்ட் பண்ணுறாங்க. தென்னை மட்டை தேங்காய் கடையில் பண்ணி மட்டை சும்மா கிடைக்கு, எல்லாம் கீழே போடுறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கூடாது. எதுவுமே நம்ம விலைக்கு வாங்கக்கூடாது. நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டுகளில் பக்கத்து ஏரியாவில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை பிறக்கணும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை, அப்போ கரும்பு சக்கைன்னா கரும்பெல்லாம் ஆட்டிட்டு கரும்பு சாய் எடுத்துகிட்டு அவன் சக்கையை வெளியில் தூக்கி போட்டிருப்பான், இல்லை தீயரிப்பான். அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டால் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இது அற்புதமான சர்க்கரை, அப்போ உள்ளே வந்து இனிப்பு இருக்குது. அப்போ இதை வந்து காய வச்சு தூள் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மண் கலந்து போடலாம், பயன்படுத்தலாம். இதை வந்து மிக்ஸில் போட்டு இதே காய வச்சு மிக்ஸில் போட்டு அரைச்ச பவுடராக்கி வச்சுருக்கோம். இது நம்ம மண்ணோட இதுவும் அந்த காய்ப்பு கலந்து போடும்போது என்ன ஆகிரும், இது நல்லா மக்கிக்கிட்டு உரமாகிடும். காயப்பத்து சொல்லக்கூடிய அந்த நாற்களி வந்து தண்ணி தேக்கி பிடிக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இது. உடனே தீபிகா நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி மாடலாக பண்ணுவோம். நான் அடிப்பை மடித்தேன், இவங்க மேல் பை மடித்து மேலே ஒட்டுறாங்க. அப்போ ஏதோ பையா உட்காரதுக்கு உண்டான வடிவத்தை நீங்கள் டிசைன் பண்ணலாம். எப்போயுமே புதுமையாக யோசிக்கும்போது நமக்கு அது மேலே ஒரு ஆர்வம் இருக்கும், அக்கறை இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், டைம் பாஸ் ஆகும். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம டயத்தில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி வீட்டு தோட்டத்துக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தான் மனசு ரிலாக்ஸேஷன் அனுபவிக்க முடியும். மித்த எந்த வழியும் வந்து நீங்கள் மனசு ரிலாக்ஸ் கொண்டு போக முடியாது. அப்போ ஒரு வீட்டு தோட்டத்தில் செடி வளர்க்கக்கூடிய விதத்தில் நாம் இந்த மாதிரி வேலைகளை எடுத்துக்கிட்டு காலையில் 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டைம் போகிறது தெரியாது. மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய விதத்தில் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அன்பர்களே, இந்த மாதிரி எந்த கழிவுகள் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் இருந்தாலும் பைய இருந்தாலும் தயவு செய்து வெளியே தூக்கி போடாதீர்கள். நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா எல்லாமே விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே நீங்கள் ஓசிக்கு வாங்கலை. இந்த பைக்கு சேர்த்து தான் நீங்கள் பொருளை வாங்கியிருக்கீங்க. அந்த பையை சரியாக பயன்படுத்தணும். அப்போ இது ஒரு பேக் ஆயிடுச்சு. இப்படி அரிசி மூட்டை சாக்கு, அடுத்து கோதுமை போன்ற பெரிய பெரிய பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் பயன்படும். இப்போ நம்ம இந்த குப்பை பாத்தி முறையில் நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அப்போ வீட்டில் பழைய மாவு இருந்தது, 2வது தயிர் இருந்தது, வாழைப்பழம் இருந்தது, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது ஏன் கரைச்சி ஒரு மாவு பார்த்து வச்சுக்கிட்டேன்னா இதுதான் நமக்கு வந்து நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு பயன்படும். அப்போ வாழைப்பழம், புளித்த தயிர், அப்போ புளித்த மாவு, அப்புறம் சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். போட்டு கொல வச்சுட்டா நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா இது நமக்கு அந்த செடிகளுக்கு நாம் நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு கொடுக்குறோம். எப்பயுமே செடிக்கு உரம் கிடையாது, செடிக்கு உரம் கொடுக்கக்கூடிய நிலையிலையும் போகக்கூடாது. அங்கே நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு தேவையான நுண்ணுயிர்களுக்கு உரத்தை கொடுக்கணும், நுண்ணுயிர் பெருக்கணும். இதைத்தான் நீங்கள் செய்யணும். தவிர நீங்கள் செடிகளுக்கு நீங்கள் உரம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் நுண்ணுயிர் பெருக்கி கொடுத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர் அதோடைய கீழே உள்ள மண்ணில் உள்ளதையும் மண்ணில் உள்ள போடக்கூடிய நம்ம இடுபொருள்களாக வீட்டு கழிவில் போடும்போது அது நுண்ணுயிர் சாப்பிட்டு அது கொடுக்கக்கூடிய கழிவு தான் அதுக்கு உணவாக மாறும். அப்போ நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உண்டான நீங்கள் அந்த வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கரைசலை கொடுக்கணும். நாம் இந்த பெட் அமைக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு என்னென்ன இருக்குன்னா தினநாள் கழிவு, அந்த காய்ந்த குச்சிகள், காய்ந்த இலை சருகுகள், அப்புறம் வந்து கம்பு பொடி கம்பு அல்ல குச்சிகள், இவற்றையெல்லாம் காஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகள், பச்சை இலைத்தலைகள், இதெல்லாம் ஏன்னா என்பிகே சொல்லுவாங்க, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வேணும். அதெல்லாம் முதல்ல கொடுக்குறோம்.
அப்போ இந்த மண் என்ன கேட்டிங்கன்னா 4-5 இடத்துல மரத்து கீழே உள்ளது, வரப்பு கீழே உள்ளது, அப்புறம் தொழு உரத்தை கிடைக்கும், மாட்டு தொழு கிடைக்கும் மண், இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்குறோம். அப்போ வீட்டு காய்கறிகள், வீட்டில் கழிவு காய்கறிகள், நமக்கு சமைக்கிறது போக காய்கறிகள் இவெல்லாம் வைத்து கொண்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு மண் வந்து கலவை ரெடி பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுலேயே தொழுவ மண், வரப்பு மண், ஆற்று மண், பிறகு மரங்களுக்கு கீழே மண்ணெல்லாம் வச்சுருக்குறோம். நம்ம இதோடு என்ன சேர்த்துக்கிறோம்னா அந்த கரும்பு சக்கையை நல்லா உடைச்சி அதை இமிசி போட்டு தூள் பண்ணியாச்சு. அது போக நமக்கு இந்த மட்டை நார், இந்த தேங்காய் நார் மட்டை பிக்கும்போது உரிக்கும்போது அதில் வரும்ல தூள், இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மண் பொழுப்புமாயிடும். இப்போ வேர்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? இப்படி அந்த மண் கலவைங்கிறது மண்ணுக்கு நீங்கள் விலைக்கு வேண்டியதில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டி விட்டு தொட்டத்துக்கு தொழு உரம் வேணுமாங்க, அப்புறம் மண்புழு உரம் வேணுமாங்க, அப்புறம் செம்மண் வேணுமாங்க, அப்புறம் ஆற்று மண் வேணுமாங்க. இதுதான் வளர்க்க முடியும். அப்படி இல்லை, அப்படி தேவையில்லை. நமக்கு வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மண் என்ன? அப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் இருந்தால் வரப்பு இருக்கும், அப்புறம் ஒரு தோப்பு இருந்தால் அல்லது ஒரு மரம் இருந்தால் அது பெரிய மரங்கள்லாம் இலையில உதித்து அந்த கீழ் மண் உரம் மண்ணாக இருக்கும். அப்போ எங்கேயாவது அவங்க மாட்டுக்கொட்டை போனால் அந்த மாட்டுக்கொட்டை பார்த்துல அந்த சாணியெல்லாம் பட்டு அந்த மண் தொழு மண்ணாக இருக்கும். இப்படிலாம் 4-5 இடத்துல மண் பறக்கி போட்டால் போதும். அதோட வீட்டுள்ள கழிவுகள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் இப்போ ஒரு மண் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த க்ரோ பேக்கில் முதல்ல கட்டை குச்சிகளை அடுக்கணும். கட்டை குச்சிகள்லாம் பருகு கட்டை குச்சிகள்லாம் அடிப்பகுதி போட்டுக்கணும். இது ஏன் போகிறோம்னா அந்த அடி நம்ம ஒரு மாட்டுத்தொழு வைக்கிறோம்னா கீழ்ப்பகுதி நல்லா உட்காருவதற்கும், ரெண்டாவது உஷ்ணத்தை தாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். நாள்பட இதுவும் மக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது நுண்ணுயிர் நம்ம கொடுக்குறனால இதுவும் கொஞ்சமாக மக்கி இதுவும் ஒரு சத்தாக மாறிட்டு இருக்கும். அப்போ காய்ந்த கட்டைகள் குச்சிகள் எதுவாக இருக்கோ நீங்கள் அடியில் முதல்ல போகிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது கொஞ்சம் மென்மையாக இருக்கணும், ஒடிக்க கடினமாக இருக்கக்கூடாது. லேசான குச்சிகள் ஈஸியாக ஒடிக்கக்கூடிய கட்சிகள் இருக்கணும். அப்புறம் என்ன, அதை சுற்றி தென்னை நாரை அதுக்கு மேலே அப்படியே பரப்பி ஒரு மெத்த மாதிரி வச்சிடணும். இப்போ அடிப்பகுதி படுக்க தயாரிச்சு. அப்போ இது நம்ம ஏற்கனவே மட்டை நல்லா பிச்சு நாராக்கிட்டோம். இப்போ நார்லாம் வச்சு நல்லா ஒன்று போல் லேசாக ஒரு இன்ச்சு கனம் வச்சா போதும். அவ்வளோ. அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க நுண்ணூட்டத்துக்கு, நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு அந்த கரைச்சோம் இல்லையா, வாழைப்பழத்து, புளிச்ச தயிர், நாட்டு சர்க்கரை, மாவு இவற்றெல்லாம் சேர்ந்து அதை லேசாக தொளிச்சு விடணுங்க. இது என்னமோ நுண்ணுயிர் பெருக்கம். அப்போ அது வாழ்வதற்கு நுண்ணுயிர் இருக்க பெருக நம்ம போடக்கூடிய எல்லாமே என்ன பண்ண போகிறோம், குப்பை தோட்டத்தில் காஞ்ச சருகுகள், குச்சிகள், கட்டைகள், இலைகள் எல்லாம் போடுறது. அப்போ மண் லேசாக பரப்பிட்டணும். ஏன்னா மண்ணில் நுண்ணுயிர் இருக்கும். இந்த நுண்ணுயிர் என்ன பண்ணணும், அது வாழ தொடங்கிடும். அப்போ அது அங்கே நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இந்த மண்ணும் உங்களுக்கு பலமாக்கி கொடுத்துட்ருக்கும். லேசாக தூவி மேற்படாக தூண போதும், ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இப்படி போட்டு இது ஒரு அடுக்கு இப்படி கட்டை குச்சி போட்டோம். அப்புறம் தென்னை நார் கழுவி போட்டு அந்த மாவு ஊற்றிட்டு மண்ணை தூவியாச்சு. அப்புறம் இலைத்தலைகள் நமக்கு காஞ்ச கொஞ்சம் நமக்கு அந்த கரும்பு சக்கை போட்டோம். அதுவும் லேசாக, ஏன்னா அந்த கரும்பு சக்கை நல்ல அற்புதமான ஒரு மக்கு பொருளாக கொடுக்கும். அடுத்து இலைகள், காஞ்ச இலைகள். நீங்கள் எந்த மரத்தை எடுத்தாச்சு, ஆலமரம், அரச மரம், பூங்க மரம், இந்த மரங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இலைகள் கொட்டிகிட்டே கிடக்கும். அதில் இலைகளை நீங்கள் எந்த இலை கிடைச்சாலும் சரி, காஞ்ச இலையை கொண்டு நீங்கள் பெட் அமைச்சிக்கலாம். அப்போ இது 2வது என்னன்னா அந்த குப்பை முறையில் இந்த இலைச்சர்களை போடுறோம். அடுத்து அந்த தேங்காய் மட்டை நார் எடுத்து பக்கவாட்டில் சைடில் கொடுக்குறோம். ஏன் சைடில் கொடுக்குறோம்னா, நம்ம மொட்டை மாடி வைக்கும்போது வெயில் தாக்கம் இருக்கும். அந்த வெயில் தாக்கத்தில் அந்த மண் பகுதிக்கு எதுவும் போகக்கூடாது. அப்போ அந்த உஷ்ணத்தை தாங்கிறதுக்கு இந்த பக்கவாட்டில் தான் நீங்கள் இந்த நாரை கொடுத்தீங்கன்னா அது ஈரப்பதம் வாங்கி வச்சுருக்கோம். உஷ்ணத்தை இவ்வளோ அனுப்பாது, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இப்போ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இப்படி நார்களை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இந்த
தென்னை நாரை வந்து தென்னை நாரில் வந்து எதுவுமே உங்களுக்கு மக்கி போய் உரமாக கொடுக்காது. தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த சூழலை கொடுப்பதற்கும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தென்னை மட்டை நாரை உரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பக்கவாட்டெலாம் சுற்றி வச்சாச்சு, இது போதுமான இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் மீண்டும் வந்து எப்பயும் போல் அந்த கரைசல், நுண்ணூட்ட கரைசல், அதை நீ எப்பயும் போல் தெளிச்சுக்கணும். இதோடு நீங்கள் சாணி கிடைச்சா கூட சாணி கோமியம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாணி கோமியம் மேலே கிடைச்சா கூட சாணி கோமியம் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது கிடைச்சா பார்க்க, இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் உள்ள போதுமானது. இப்போ திருப்பி எப்பயும் போல் அந்த மண்ணை வந்து மேற்பரப்பாக நாம் தூவி விடுறது. லேசாக அந்த அந்த 3 அளவு தெரிஞ்சால் போதும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவசியம் இல்லை. இப்படி மண்ணை எப்பயும் போல் நீங்கள் அடுத்த லேயருக்கு போட்டுக்குங்க. அடுத்தபடியாக பச்சை இலை தலைகளை நம்ம போட போகிறோம். இதை எந்த கொடி வகை சரி, இல்லை தோட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள், கொடி செடிகள், கீரை செடிகள் இதெல்லாம் நம்ம தானாக முளைச்சி கிடக்கும். இதுன்னு பார்க்க வேண்டியதில்லை. எல்லாம் எடுத்து செஞ்சு அதை கொஞ்சம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி நீங்கள் அப்படியே மேற்பரப்பாக போட்டுவிடணும். அப்போ இந்த இலைகளுக்குள்ளே இருக்கிற நைட்ரஜன் நமக்கு செடிகளுக்கு ஏதுவாக நமக்கு சத்துக்கள் கொடுக்கும். இது நுண்ணுயிர் நம்ம சேர்த்து போகிறதுனால இது கொஞ்ச நாள் மக்கி அந்த நுண்ணுயிர் சாப்பிட்டு அது செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கொடுக்கறதுக்கு அமைச்சிக்கிறோம். அப்போ நீங்கள் இதோட பச்சை இதெல்லாம் இப்போ நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பொன்னானி கீரை ரொம்ப இருந்தது. கண்டிப்பாக அதுக்கு கீரைகள் சத்து, அயன் சத்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ சத்து குறைபாட்டெலாம் இதை நீக்கி விட்டுரும். அப்போ செடியோட வளர்ச்சிக்கும் இதோட சத்துக்கள் அது கிடைக்கும். இப்படிலாம் அமைச்ச பிறகு நமக்கு வீட்டில் காய்கறி கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் எடுக்க போடுறோம். அப்போ என்ன காய்கறி கட் பண்ணியிருப்பீங்க, அது தோலிகள். காய்கறி பார்த்தீங்கன்னா 30% வந்து தோல் கழிவுகள் இருக்கும். அது எந்த காய்கறிலாம் போட்டுக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடுவோம், வாழைப்பழம் தோல் போடுவோம். அப்படி காய்கறி கல்லும் உள்ளே போட்டுக்கணும். இது நல்ல உரங்களாக மாறும். ஏன்னா சில பேர் இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து ஒரு 3 மாதம் மக்க வைப்பாங்க, அது பிறகு தான் செழிப்பு போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, டைரெக்டாகவே நம்ம இதை கொடுக்க முடியுங்கிறது ஒரு ஏற்கனவே நம்ம படத்தை போட்டு பார்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னமும் எந்த மாதிரி போட்டால் இன்னும் சிறப்பாக வரும்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறை போடும்போதும் புது யோசனையோட பண்ணிகிட்ருக்கோம். எப்பயும் போல் நம்ம அந்த நாரை வந்து பக்கவாட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் அந்த கரைசல் ஊற்றிட்டுருங்க. இது வீட்டில் எப்பயுமே வந்து நம்ம இப்படி ஒரு மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் ஓலை இருக்கும், தயிர் கொஞ்சம் இருக்கும், எல்லாமே மிச்சமாகும். இதெல்லாம் நீங்கள் செடிகளுக்கு தேவையான உரங்களாக மாற்றுறது தான் இந்த தோட்டத்துக்கு, வீட்டு தோட்டத்துக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ மண் எப்பயும் போல் மேப்புறமாக தூவி விட்டுருங்க. இப்படி அடுக்கடுக்காக கொண்டு வந்தாச்சு. அப்போ முதல்ல கட்டையாக இருக்கணும், அப்புறம் காஞ்சி தலைகள், அது பிறகு நம்ம கடைசியாக நம்ம புல் வகை போடணும். அது வைக்கல் போட்டுக்கலாம், அல்லது எந்த தொகையும் சரி அந்த புல் வகை கூடியதாக இருக்கணும். அப்போ எங்களுக்கு இந்த புல் வைக்கல் கிடைக்கல, நம்ம கரும்பு திக்கையவே அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வைக்கல் கிடைச்சா வைக்கலை யூஸ் பண்ணுங்கள், இந்த காய்ந்த புல்லுகள் கிடைச்சா புல் யூஸ் பண்ணுங்கள். புல் வகைகளாக இருக்கணும், அந்த வகை கடைசிலையாக இருக்கணும். அந்த புல் வகையுடைய இலைகள் தான் ஈஸியாக எளிமையாக மக்கும். இப்போ எப்பவும் போல் பக்கவாட்டில் நமக்கு அந்த தென்னநாக சுத்திக்க நம்ம பாட்டு மாதிரி வச்சு விட்டுரும். இப்படி ஒவ்வொரு லேயரும் வந்து சுற்றி போட்டாச்சுன்னா அதோடைய அந்த வெயில் தாக்கத்தை அது தாக்கு பிடிக்கும். ஃபுல்லாக வச்ச பிறகு எப்பயும் போல் நம்ம அடுத்தது கடைசியிலே இருக்குது. நான் ஃபுல்லாக தென்னாரை வச்சாச்சு. இப்போ எப்பயும் போல் நம்ம அந்த நுண்ணூட்ட இடுபொருள் ஊற்றிடணும்ல. இப்போ எல்லா பக்கங்களும் உங்களுக்கு ஒரு லேயர் வச்சுருக்குறோம். இப்போ கடைசி போட்ட பிறகு இந்த இடத்த வந்து மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் எல்லாம் முடிஞ்சது. கடைசி மேலே வந்து புல் இருக்கணும். வைக்கோல் தான் சிறப்பாக இருக்கும், புல் வகையில் இருக்கணும். இப்போ எல்லா மண்ணும் மேக்ஸிமம் 2 இன்ச்சு கனத்துக்காக என்ன பண்ணணும், நீங்கள்
மண்ணை போட்டுருங்க. மண் நல்லா ஃபுல்லாக போடுங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. 2 இன்ச்சு கணம் இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்த உடனே நம்ம செடி வைக்க போகிற கிடையாது. எப்பயும் முதல்ல வந்து நம்ம கீரை வளர்க்கணும். எந்த ஒரு கொத்தமல்லியோ அல்லது ஃபஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணி வச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணி வந்து எந்த இதோ சூழ்நிலை வந்துடும். அப்புறம் கீரைகள் இப்படியே ஒரு 2-3 முறை வரை கீரையே பயிர் எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே போய் நல்லா அது வந்து ரொம்பவும் உயர் கீழே போக வேண்டியதில்லை. ஆனால் கீழே உள்ள எல்லா அப்புறம் மக்கிட்டுனா அது பிறகு வந்து காய்கறி போட ஆரம்பிக்கலாம். அப்போ அடுத்தது வந்து முள்ளங்கி போட ஆரம்பிக்கணும். அது ஒரு 2 மாதம் போயிடும். அது பிறகு காய்கறி இப்படின்னா அந்த பெட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே உள்ளே நல்லா மக்கி அது நல்ல உரமாக இருக்கும். இதுக்கு பிறகு தக்காளி, வெண்டைக்காய் எந்த செடி போட்டிங்கன்னா அந்த குரோபேக் சூப்பராக வளர்ச்சி கொடுக்கும். அது போய் இடுப்பல் மாதம் என்ன கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நம்ம செடி வச்ச பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் என்னென்ன உர நீர் அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு உர நீர் எப்படி கொடுக்குங்கிறது ஒவ்வொரு கரைசல் இருக்குது. அப்போ ஒரு வாரம் வந்து அமிர்தக்கரைசல் கொடுக்கலாம், ஒரு வாரம் புண்ணாக்கு கரைசல், ஒரு வாரம் வந்து பழக்கரைசல், ஒரு வாரம் வந்து வீட்டில் இருக்க கழிவு நீர் அதை வச்சு கரைசல் பண்ணுறது. வாரம் நம்ம கொடுத்தே வந்தீங்கன்னா அந்த பயிர்கள் எல்லாம் ஊக்கம் வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ மேற்பு தண்ணி தொளிச்சுட்டு ஒரு நாள் தண்ணி தொளித்து ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு கீரையும் நட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தயாராகிடும். அப்போ குரோபேக் ரெடி. அப்போ நீங்கள் வீட்டில் கழிவுகள்லாம் வச்சு குரோபேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த கீழ்ப்பகுதியை என்ன பண்ணோம், அந்த தண்ணி வந்து வெளியேறதுக்குன்னு ஒரு ஓட்டை போடணும். இப்படி ஒரு 5-6 பக்கத்தில் சுற்றி நீங்கள் ஓட்டை போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி வந்து இதாகிக்கிடும். அப்போ மாடி வீட்டில் நீங்கள் இந்த குரோப் வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எது வைக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து மாடி தோட்டில் வைக்கும்போது தண்ணி வந்து ஒழுகுன்னா நீங்கள் இதுக்கெலாம் வழிமுறை இருக்குது. ஒரு தப்பு மாதிரி வச்சு தப்புக்கு மேலே வைக்கிறது, இல்லைன்னா கல்லை வச்சு அடுக்கி மேலே வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் எப்படி பார்த்துக்கலாம். அதுக்கு சில நாங்கள் மாற்று வழி வச்சுருக்குறோம். மாடி வீட்டு தோட்டத்துக்கு எப்படி அமைச்சிக்கிட்டால் தரை பாதிக்காதவெல்லாம். வெயிட் பார்த்தா வெயிட் பெரிய வெயிட் இருக்காது. நீ மண்ணை போகிற வெயிட் இருக்காது. எல்லாமே லேசாக எளிமையாக இருக்கக்கூடிய வெயிட்டாக இருக்கும். அடுத்து நம்ம சின்ன அந்த பிளாஸ்டிக் கவரில் வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு செடி இல்லை கொத்தமல்லி 2-3 கொத்தமல்லி வைக்கிறது, இல்லைன்னா ஒரு வெங்காயத்தை வைக்கிறது, இந்த மாதிரிக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சமையல் அறை பக்கத்துலேயே ஜன்னல் இருந்து அதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த நாரை வந்து அடிப்பதி வச்சாச்சு. நல்லா ஒரு பெட்டு மாதிரி கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு வரைக்கும் நல்லா அமைக்கி வச்சுக்கிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தண்ணி பாட்டில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் மேல் போய் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டர் வச்சுட்டு அந்த ஓரத்தெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த நாரை வச்சு விட்டணும். அப்போ வந்து சுற்றிக்குள்ள பகுதிக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு வெக்கையே இல்லாமல் ஒரு குளுமை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கும். அப்போ நீங்கள் உள்ளே வச்சிருந்து அந்த பக்கவாட்டில் குருவி குண்டு மாதிரி வரும். அப்போ குருவி எப்படி கூடு கட்டுதாலும் வரும். அப்போ சென்ட்ரு பகுதிக்குள்ளே இருக்கும், சைடுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த சென்ட்ரு பகுதி ஆழம் போகும், சுற்றிக்கு வந்து நார் இருக்கும். இப்போ அதில் இது வச்சுடுறோம். ஏன்னா அப்போ தான் அது ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ வந்து மீண்டும் அந்த மீது உள்ள மேலே வரைக்கும் அதை வச்சு விட்டுருங்க, அந்த நாரை வச்சு விட்டுருங்க. இப்போ சென்ட்ரு பகுதி ஒரு 3 இன்ச்சு அந்த ஊரில் அளவுக்கு நமக்கு கேப் கிடைக்கிது. அந்த கேப் இருந்தால் நம்ம நேரம் சுற்றிக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். ஆனால் அப்படி நம்ம இல்லாமல் வைக்கும்போது நம்ம சரியாக வைக்க முடியாது. ஏன்னா சின்ன ஒரு கவர் தான். இப்போ சுற்றிக்க நம்ம அப்படியே வச்சுட்டு வரலாம். மேலே வரைக்கும் வச்சிடணும். இப்போ ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேப் பார்த்திங்களா, இப்போ இதில் மண் போட்டுடணும். அப்போ இது வந்து குப்பை பாத்தி கிடையாது, மண். அதாவது தொழு உர மண். நீங்கள் 4-5 இடத்துல மண் எடுத்தது, அதில் வந்து கரும்பு சக்கையை போட்டது, இதெல்லாம் சேர்த்த மண்ணாக இருக்கும். இந்த மண் ஒரு 2-3 செடி வைக்கிறதுக்கு, சின்ன செடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஒரு முள்ளங்கி வளர்த்துடலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் வீடு எப்படி அமைப்பு இருக்குது, என்னென்ன கழிவுகள் இருக்குது, என்ன பண்ணிக்கலாம், எதை வச்சு வரலாங்கிறத நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ மண் வந்து நல்லா உள்ளே இறக்கி கொஞ்சம் நல்லா குளிக்க விட்டு அந்த மண் உள்ளே இறங்கி அதை ஒரு அந்த பைப் போல் இருக்கின்ற அந்த வாட்டர் பாட்டில், இது யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் தான், அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி அதை இறக்கி விட்டிங்கன்னா அப்படி ஒன்றோடு அது கவராகி மண் ஃபுல் பண்ணலாம் ஆயிரும். அப்போ சுற்றிக்கு தென்னை நார் இருக்கின்றது.
மத்திய பகுதி மண் இருக்கின்றது. அப்போ இதை வந்து நம்ம கீழே வரைக்கும் நம்ம முள்ளங்கி வைக்கும்போது அதை தண்டு கீழே வரைக்கும் போகும். அப்போ இப்போ 9 இன்ச்சு எவ்வளோ கீழே போகிற அளவுக்கு நம்ம ஏற்க மண் கொடுத்தாச்சு. அதனால் வந்து முள்ளங்கி அற்புதமாக வரும். அப்போ ஒரு 3-4 என்ன வளர்க்கலான்னா மல்லிகளை வளர்க்கலாம். அது வச்சா நல்லாயிருக்கும். அப்போ என்ன செடி வைக்கவும் வைக்கலாம். அது மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் வைக்கலாம், ஒரு காலிஃப்ளவர் வைக்கலாம். அது உங்களுக்கு அந்த காலத்துக்கு பட்டத்துக்கு தகுந்த மாதிரி போட தெரியணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ், இதெல்லாம் அனுபவத்தில் வரும். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து புதுசாக நீங்கள் செய்யும்போது ஒரு அனுபவத்துக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். அதுபடி தான் உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுடைய ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சொன்னால் கூட. அப்போ நீங்கள் எங்களை தொடர்பு வச்சுருங்க. நாங்கள் இதுக்குள்ளே நாங்களே இப்போ கற்றுக்கிட்டுருக்கோம். நாங்களும் உங்களுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு இப்போ முடிச்சாச்சு. இப்போ நமக்கு அந்த தண்ணியை வந்து கீழே அடியில் ஊசி வச்சு ஓட்ட போட்டால் போதும். இப்போ தண்ணி வெளியே போய்க்கிடும், மண் அடைக்காது. ஏன்னா வந்து மேலே வந்து என்ன திருநாற்காலியை போட்டிருக்கோம். அப்போ தண்ணி வெளியேறுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு செடி வைக்க. அப்போ அதில் நாங்கள் முதல்ல என்ன பண்ணால் நம்ம முள்ளங்கி போட்டலாம் முடிவு பண்ணோம். முள்ளங்கி விதையை வாங்கி வச்சுருந்தோம். அதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுத்தமாக தண்ணி ஊற வச்சுட்டு நேரடியாக விதைக்கு போட்டோம். இப்போ விதை நேர்த்தி சொல்லி பல வகை முறை இருக்குது. அதான் பண்ணால் என்ன சிறப்பாக இருக்கும். சரி, முதல்ல போகிறது அந்த எங்களுக்கு டைமும் இல்லை. அதை நேர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் கரெக்டாக நேர்த்தி பண்ணோம்னா. அப்போ உடனே போட்டுக்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த நேரமே போட்டுட்டு ஒரு 2-3 நாள் தெரிஞ்சு வரும் எங்களுக்கும். அப்போ அந்த முள்ளங்கி நாங்கள் ஆலந்தியில் ஒரு உரக்கடையில் ஒரு விதைக்கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கிளைமேட் நல்லா வரக்கூடியதான் முள்ளங்கிலாம். அப்போ நாங்கள் போட்டாச்சு. இது அப்படியே தண்ணி ஊற்றி ஈரப்படுத்திட்டு அது வெயில் அதிகமாக வரக்கூடிய இடமா நாங்கள் தேர்வு பண்ணோம். அப்போ கிச்சனுக்கு பக்கத்து பின்னாடியே ஒரு பெட்டு கிடைச்சது, அதில் உட்கார வச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய பயிருக்கு, மினிமம் பயிருக்கு, சின்ன பயிருக்கு. இப்போ அதில் என்ன பண்ண முடிவு பண்ணோம், கொத்தமல்லி போடலாம் முடிவு பண்ணிட்டு அதை லேசாக ஒரு வாய்க்கால் ஸ்பூனில் எடுத்து விட்டோம். நக்கீரி விட்டு அந்த பள்ளத்தை ஏற்படுத்தி அந்த பள்ளத்துக்குள்ளே நம்ம இதை விதையில் போடலாம் சொல்லிட்டு அந்த மல்லி விதையை தட்டிடணும். தட்டி தண்ணியில் கொஞ்சம் லேசாக நாங்கள் ஊற வச்சுட்டோம். அதுக்கு உண்டான ஒரு வாய்க்கால் போன்ற ஒரு ஸ்பூன் லேயர் பண்ணிவிட்டு அந்த பள்ளத்தில் போட்டு விதைகளை அதை மூடிலாம் முடிவு பண்ணிட்டோம். அப்போ விதை மல்லிங்கிறது வீட்டிலே கிடையாது. மல்லி சில முளைக்கும், சில முளைக்காது. அது எப்படி வரும்னு தெரியல. இப்போதைக்கு மல்லி போட்டு அதை வருதா பார்ப்போம். வரலன்னா நம்ம விதை மல்லி நாளைக்கு கடையில் வாங்கிக்கலாம் முடிவு பண்ணோம். அப்போ வீட்டு மல்லியே அந்நேரம் உடச்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே போட்டாச்சு. அப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி பெட்டில் வந்து கீரை வளர்த்து அதில் சரி வந்துடணும். அதுக்கு சரியாக வந்துட்டாலே போதும், அந்த மண் வந்து அது தயாராக நிற்கும். அப்போ மல்லி எல்லாம் போட்டோம். அப்போ நீங்கள் வீட்டில் என்ன வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி இயற்கை விவசாயம் கிடையாது. எல்லாமே காய்கறி எல்லாமே வாங்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு, ரசாயன உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இப்போ காய்கறி பழங்கள்லாம் நமக்கு வந்து 60-70% நமக்கு உற்பத்தி பண்ணியாச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் வந்து இங்கே முடிவாகுது. அதே அடிப்படை தான் குப்பை தோட்ட முறையில் கழிவுகளை கொண்டு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பயன்படுத்தின முறையில் ஒரு முயற்சியை பண்ணி இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி இல்லாட்டாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வரைமுறையோட குப்பை தோட்டத்தில் அழகு தோட்டமாக நம்ம எப்படி அமைக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது போட்டாச்சு. அப்படியே அதை போட்ட பிறகு அதை அப்படியே மூடிவிட்டோம். மூடிட்டு இது லேசாக அந்த விதை மூடலுக்கு வந்தால் போதும். அப்போ சின்ன பேக்கில் வெந்தயத்தை போட்டிருந்தாங்க. அந்த வெந்தயம் வந்து 2 நாள் முளைச்சி அதை பார்க்குறோம். அது மாதிரி மல்லியும் வந்து லேசாக வரதாக பார்த்தேன். அடுத்து மல்லியும் லேசாக முளை விட்டதாக தெரிகிறது. நல்லா வெந்தயம்லாம் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதுவும் நல்லா வளர தொடங்கிருச்சு. பழைய வீடியோவில் நீங்கள் குப்பை தோட்டம் 2 அடி இடத்தில் அமைத்ததை பார்த்திருப்பீர்கள். அங்கே விதைத்து சென்ற பின் 4 நாட்களுக்கு பிறகு இங்கே போடப்பட்ட கீரை விதைகள் முளைத்திருக்கின்றன. அதை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பழைய வீடியோவில் இதை எப்படி போட்டோம், கட்டையும் குச்சி, காய்ந்த சருகுகள், கரும்பு சக்கை,
மண் கலவை, சாண, பால் இவற்றை தெளித்து குப்பை தோட்டம் அமைக்கும் முறையை பழைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.